Hi friends, welcome to Samria channel. நம்ம சேனல்ல ஏற்கனவே Ecovax D-Bot Y1 Pro பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ரோபோட்டை நான் கிட்டத்தட்ட 1 இயரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட Ecovax D-Bot Y1 Proக்கு மெயின்டெனன்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதாவது அதோட பார்ட்ஸ் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரீசெண்டாக என்னோட Ecovax D-Bot Y1 Proவோட சைட் ப்ரஷ் ரொம்பவே மோசமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3 பிரிசில்ஸில் 2 பிரிசில் பிஞ்சியே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு கூட தெரியலை. அண்ட் இது மெயின் ரோலர் ப்ரஷோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கேஜ் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால நான் இன்னைக்கு பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ Ecovax D-Bot Y1 Proவோட பார்ட்ஸ் சேஞ்சிங் வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ecovax D-Bot Y1 Proவோட இன்ஸ்டாலேஷன்லேருந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ், கிளீனிங் எஃபிஷியன்சி, அது என்னென்ன பண்ணும், எது பண்ணாது, அதை பற்றின எல்லா வீடியோவும் நான் வந்துட்டு என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனலில் போய் என் வீடியோஸ்லாம் பாருங்கள். ரீசெண்டாக Ecovax D-Bot Y1 Proவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் சேஞ்சிங் பற்றி தான். Ecovax D-Bot Y1 Proவோட என்னோட ப்ரஷ் எல்லாம் காமிச்சேன் இல்லையா, என்னோட சைட் ப்ரஷோட நிலைமை இதுதான். சுற்றிட்டு இருக்கும் பொழுதே இன்ஃபேக்ட் வந்து அந்த ப்ரஷ் கலந்து எங்கேயோ விழுந்துருச்சு. அது ஸ்க்ரூவோட விழுந்துட்டதுனால ஸ்க்ரூ கூட இல்லாமல் போய் அதுக்கப்புறம் நான் வேறு ஹார்ட்வேர் ஷாப்பில் போய் ஒரு ஸ்க்ரூ வாங்கி மாட்டினேன். ஸோ இந்த அளவுக்கு போக விடாதீங்க. உங்களோட சைட் ப்ரஷ் வந்து கொஞ்சம் பிஞ்சிடுச்சு, ஒரு பிரிசில் போயிடுச்சுனாலே வந்துட்டு நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த பிரிசில்ஸ் இல்லாதது வந்து Ecovaxோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸை குறைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ரோலர் ப்ரஷ் அதோட நிலைமையை பாருங்கள். ஃபுல்லாக கிராக் விட்டுருச்சு. இது கிராக் விட்டதுக்கு நானும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். முடி நூலெல்லாம் மாட்டும் பொழுது அதை கையால் பிடிச்சி இழுத்து பிச்சு எடுத்ததுனால வந்துட்டு இந்த ப்ரஷ் கண்ணா பின்னான்னு பிஞ்சு போயிருக்கு. நீங்கள் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் சேஃபாக உட்காந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணி அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். கண்ணாபின்னான்னு இழுத்திங்கன்னா உங்களோட ப்ரஷோட நிலைமையும் இப்படி தான் ஆகிடும். ஒன்றும் இல்லை, சீக்கிரமாகவே நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ண வேண்டியதாகிடும். எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு இல்லையா, ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகும். ஆக்சுவலி டெமோக்கு வந்த பர்சன் வந்து 6 months ஒன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு தான் வந்துட்டு பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ரோலர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வக்யூமில் வந்து எனக்கு சீட் ஆகவே இல்லை. அந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூ கூட வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு கூட வரும். இந்த மாதிரி ஒழுங்காக ஒர்க் ஆகாத போது ரோலர் ப்ரஷ் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு கூட வரும். ஸோ இதெல்லாம் வந்து சைன், நீங்கள் வந்து பார்ட்ஸ் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ சவுண்ட் எதனா வருது அப்படின்னா நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அந்த சவுண்டு சரியாகிற மாதிரி அப்போதைக்கு இருக்கும். ஆனால் வந்துட்டு அது பர்மனன்ட் ப்ராப்ளம். நீங்கள் எப்போ இந்த ரோலர் ப்ரஷ்ஷை மாற்றுறீங்களோ அப்போ தான் அந்த சவுண்ட் நிற்கும். ஸோ நான் அமேசான்லேருந்து ஆர்டர் போட்ட Ecovax D-Bot படி கேட்டு வந்துருச்சு. இதில் Ecovax D-Bot Y1 Proக்கு 3 ஆக்சசரிஸ் இருந்தது. ஒரு ரோலர் ப்ரஷ், ஒரு சைட் ப்ரஷ், 3 EPA ஃபில்டர். இந்த ஆக்சசரிஸ்லாம் அமேசானில் Ecovaxே வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ செல்லர் வந்து Ecovaxாக இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஒரு சைட் ப்ரஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால ஒரு சைட் ப்ரஷ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரோலர் ப்ரஷ்ஷும் உள்ளே இருந்தது. அது இல்லாமல் நம்மளுக்கு 3 ஃபில்டர் இருந்தது. ஸோ நான் அந்த ரோலரையும் சைட் ப்ரஷ்ஷையும் நான் ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து பாக்ஸ் இருந்தது. நான் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுதான் அந்த EPA ஃபில்டர். ஸோ நம்மளுக்கு 3 செட்டு கிடைக்கும். ஒன்றும் டர்ட்டி ஆன உடனே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஃபிக்ஸிங் பார்த்தலாம். நம்மளே வந்து மேனுவலாக வீட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதும். சைட் ப்ரஷ் சென்டரில் ஒரு ஸ்மால் பிளாக் ஸ்க்ரூ இருக்கும். அது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி புது ப்ரஷ்ஷை போட்டுட்டு மாட்டிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ மெயின் ரோலர் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து ஆல்ரெடி டேமேஜ்டு ப்ரஷ். நான் உங்களுக்கு கிட்ட காட்டினேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூலாம் லூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ரப்பரெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் இது ரோலர் ப்ரஷ்ஷை மாட்டி நம்ம சுத்த விடும் போது ஒரு மாதிரியாக சவுண்டும் வருது. இதனால நம்ம இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மெயின் ரோலர் ப்ரஷ்ஷை மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் ரோலர் ப்ரஷ் புதுசு. இதை நான் பர்ஃபெக்டாக சீட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட க்ளீனிங் ஒர்க் ஏதாவது இருந்தால், லைக் ரோபோவை வந்து துடைக்கணும், தண்ணி போடணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈர துணி வச்சு துடைக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டஸ்ட் கலெக்டருக்குள்ளே ரொம்ப டர்ட்டியான EPA ஃபில்டர் இருக்கும். இந்த 2 EPA ஃபில்டரையும் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவை க்ளீனிங் முடித்த பிறகு இந்த EPA ஃபில்டரையும் க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவை க்ளீனிங் முடித்த பிறகு பண்ணலன்னா கூட எப்போல்லாம் டஸ்ட்பினை வந்து க்ளீன் பண்ணுறீங்களோ, எம்டி பண்ணுறீங்களோ அந்த டைம்லாம் வந்து இந்த ஃபில்டரை எடுத்து கொஞ்சம் உதறிக்கோங்க. ப்ரஷ் வச்சு தேய்ங்க, அதுலேருந்து டஸ்ட்டு வரும். அது அடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் கொட்டிட்டு க்ளீன் பண்ணி வைங்க.
இந்த மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிட்டு ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்லலாம் மாற்றுற மாதிரி ஆகும். இந்த ஆக்சசரிஸ் கிட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3400 ருபீஸ் மேலே ஆகுது. ஸோ நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறப்போ இந்த ஆக்சசரிஸ் செலவை கொஞ்சம் தள்ளி போடலாம். அவ்வளோதான், ஃபிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை இன்னொரு தடவை டஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிட வேண்டியது தான். நான் வாங்கின ஆக்சசரிஸில் மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிங் பேட் தான். மாப்பிங் பேடை நான் ரீப்ளேஸ் பண்ணல. ஏன்னா மாப்பிங் பேட் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக வந்து மாப்பிங் பேடை யூஸ் பண்ணலை. மாப்பிங் பண்ணாலுமே நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது கையில் தொடச்சிருவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாப்பிங் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை இந்த ரோபோவை பொறுத்த வரைக்கும். ரீசன், தரையில் வந்து எதனா ஒரு கரையாக இருந்தது, அந்த கரை காஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அழுத்தி துடைக்கலாம் முடியல. சும்மா அப்படியே மேலுக்கா அப்படியே நடந்து போகுது ரோபோ. ஸோ ப்ரெஷர் இல்லாததுனால அந்த கரைகள்லாம் வரதில்லை. அதனால் வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை நானே வந்து மாப் போட்டு தொடச்சி எடுத்துருவேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளோ காசு கொடுத்து இந்த ரோபோவை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும், இது வந்து பெருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஒரு மண் பார்க்க முடியாது. ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு வந்து பெருக்கி கொடுத்துட்டு போயிடும். இது பெருக்கிட்ட பிறகு, அதாவது பெருக்கிறதுனா நான் க்ளீனிங்கை பற்றி சொல்கிறேன். இது க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து மாப் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமே தெரியாது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் முக்கியமாக ஊருக்கெலாம் போகும்பொழுது க்ளீனிங்குன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. நான் மற்ற வேலைகள் அதாவது பேக்கிங்லாம் செய்யும் பொழுது இந்த மெஷின் ஆன் பண்ணி விட்டுட்டுனா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொடுத்துரும். ஒரே ஒரு வேலை என்னென்னா நம்ம ஒரு பொருள் கீழே எல்லாம் எடுத்து வைக்கணும். சின்ன பொருளில் கூட அது மாட்டிட்டு நிற்கும். ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எந்த ஒரு பொருளும் கீழே இல்லாமல் ரோபோவுடைய வழியில் தடங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா அது வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். உங்கள் பெட்டெல்லாம் இருந்ததுன்னா அந்த பெட்டெல்லாம் தூக்கி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுவே போய் திரும்பி சார்ஜ் ஆகிக்கும். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து டஸ்ட்பின் எடுத்து க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த ஆக்சசரிஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த Ecovacs D-Bot Y1 Pro ஆக்சசரிஸ் எங்கே வாங்குறதுன்னு குழப்பமாக இருந்தால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். Ecovacs D-Bot Y1 Proவோட ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jemima. Take care.